ஹாய் யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் சிநேகிதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம். அதாவது நம்ம இருசக்கர வாகனங்கள், அதாவது பைக் யூஸ் பண்ணுற போது நம்ம பெரும்பாலும் ஹெல்மெட் உபயோகப்படுத்துறது இல்லை அப்படின்றது தான். இது ரொம்ப கசப்பான உண்மை தான். இருந்தாலும் அனைவரும் இந்த மாதிரி செய்கிறதில்ல. சில பேர் இந்த ஹெல்மெட் உபயோகப்படுத்துறது ரொம்பவே இடைஞ்சலாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. இந்த ஹெல்மெட் உபயோகப்படுத்தினுடைய அவசியம் அனைவருக்கும் புரிந்தாலும் அதை சரியான முறையில் நம்ம பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அரசானது அப்பப்போ ஏற்படுற விபத்துகளின் காரணமாகவும் பிரச்சனைகளின் காரணமாகவும் பலவிதமான சட்டங்களை ஏற்றி ஃபாலோ பண்ணாலும் மக்களாகிய நாம் அரசுக்கு ஒரு முழு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் எந்தவித சட்டங்களும் சரியான முறையில் செயல்படுத்தலாம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதாவது போலீஸுக்கு பயந்துக்கிட்டு நம்ம ஹெல்மெட் வச்சுக்கிட்டு வண்டியில் வச்சுட்டு போவோம், அதாவது யூஸ் பண்ண மாட்டோம். சில பேர் பார்த்திங்கன்னா டேங்க் கவர் மேலே வச்சுட்டு போகிறாங்க, சில பேர் இந்த சைடு மிரரில் ஹேங் பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது அவசியம் ஏற்படும் போது தலையில் மாட்டி தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. பட் அவசியம் எப்போ ஏற்படும் அப்படின்றது தெரியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, அனைத்து இடங்களிலையும் ஏற்படுற ரோடு ஆக்சிடெண்ட்டில் ஜாஸ்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஆக்சிடெண்ட்டு தான். அந்த மாதிரி டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் ஏற்படுற ஆக்சிடெண்ட்டில் இறப்பு விகிதமும் அதிகமாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா, டெத்து அதிகமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த இருசக்கர வாகன விபத்தில் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் இன்னும் டெப்த்தாக போய் பார்த்தோம்னா டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு இறக்கிறவங்க தான் எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது தலையில் அடிபடாமல் இருந்திருந்தால், அதாவது நம்மளுடைய ஹெல்மெட்டை நம்ம தலையில் மாட்டியிருந்தால் அந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம், அந்த விபத்தில் அடிபட்டிருந்தாலும் அந்த உயிரை காப்பாற்றியிருக்கலாம் அப்படின்னு தான் புள்ளி விவரம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம ஹெல்மெட்டை யூஸ் பண்ணாததுக்கு பல வகையான காரணங்கள் அவங்கவுங்க சொல்கிறாங்க. அதாவது சில பேருக்கு வேர்க்குன்றாங்க, ஏர் சர்க்குலேஷன் இருக்காது அப்படின்றாங்க, சில பேருக்கு தலையில் முடி கொட்டுது அப்படின்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், தலையை நம்ம ஃபஸ்ட்டு காப்பாற்றிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம முடியை பற்றி கவலைப்படணும் அப்படின்றேன். இதை ஏற்றுக்கிறது ரொம்ப கசப்பான விஷயமா இருந்தாலும் இதான் நிதர்சனமான உண்மை. பெரும்பாலும் ஹெல்மெட் அணிந்திருந்தால் நம் ஆக்சிடெண்ட்டிலிருந்து உயிரிழப்பை தடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம உடம்புல மேஜர் பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா தலை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கிறதுக்கு மறுக்கிறோம். அதாவது உடம்பில் உள்ள அனைத்து பகுதியிலையும் எந்த மாதிரி மேஜர் ஆக்சிடெண்ட்லேயோ இல்லை மெஜாரிட்டியாக அடிபட்டால் கூட நம்மளால் நம்ம உயிரை காப்பாற்றிடலாம். அதே சமயம் கொஞ்ச நாள் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டால் நம்ம ரெக்கவரி ஆகிடலாம். ஆனால் இந்த ஹெட் இன்ஜுரின்னு சொல்லப்படுற இந்த தலையில் அடிபடுறதன் காரணமாக நிறைய உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்றது தான் நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போக்குவரத்து துறையினுடைய 2018 வருடத்தின் தமிழ்நாட்டில் நடைபெற்ற அனைத்து வகையான வாகனங்களின் மொத்த விபத்தின் புள்ளி விவரம் தான் நம்ம பார்க்குறோம். இதில் டைப் ஆஃப் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான வாகனத்தின் பெயர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பஸ் இருக்கட்டும், ப்ரைவேட் பஸ்ஸு, ட்ரக்கு, லாரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார், ஜீப், டெம்போ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டூ வீலர்ஸு, அதுக்கப்புறம் த்ரீ வீலர்ஸ், அப்புறம் அதர்ஸ் வெஹிக்கிள்ஸ். அதே மாதிரி ரைட் சைடு டாப்பில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட், நம்பர் ஆஃப் பர்சன் கில்டு, ஃபேட்டல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜர் இன்ஜுரி, நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட், நம்பர் ஆஃப் பர்சன் இன்ஜூர்டு, அதுக்கப்புறம் மைனர் இன்ஜுரி, நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்டு, நம்பர் ஆஃப் பர்சன் இன்ஜூர்டு, அதுலேயே நான் இன்ஜூர்டு கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஆக்சிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஆக்சிடெண்ட்டை பற்றி நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிடெண்ட் மட்டும் 3831 நடந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்பர் ஆஃப் பர்சன் கில்டு பார்த்தீங்கன்னா இறப்பு பார்த்தீங்கன்னா 3965 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் இன்ஜுரியில் பார்த்தீங்கன்னா 2049 ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதில் 2426 பேர் இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனர் இன்ஜுரியில் பார்த்தீங்கன்னா 20390 ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மைனர் இன்ஜுரி பார்த்தீங்கன்னா 25928 பேருக்கு இன்ஜூர்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 200 பேர் தான். மொத்தத்தில் அந்த வருடத்தினுடைய, அதாவது 2018 வருடத்தினுடைய மொத்த இருசக்கர வாகன விபத்துன்னு பார்த்தீங்கன்னா 26470. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அந்த வருடத்தினுடைய மொத்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 63920 தான். அதாவது அனைத்து வகையான வாகனங்களின் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா 63920. அதில் டூ வீலர் மட்டுமே 26470 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு.
அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் தான் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 3965 பேர் இறந்திருக்காங்க அப்படின்றதான் இதில் முக்கியமான பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது சென்னை சிட்டியில் மட்டும் 2018ஆம் வருடத்தினுடைய அனைத்து வகையான வாகனத்தின் விபத்தின் புள்ளி விவரம் தான் நம்ம பார்க்குறோம். இந்த சென்னை சிட்டிலையும் பார்த்தா இந்த டூ வீலர் மட்டும் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஆக்சிடெண்ட் 503, அதில் நம்பர் ஆஃப் பர்சன் கில்டு பார்த்தீங்கன்னா 512 பேர் இறந்துருக்கிறாங்க. அதே மாதிரி மேஜர் இன்ஜுரி பார்த்தீங்கன்னா 847 ஆக்சிடெண்ட்டில் 981 பேர் மேஜர் இன்ஜுரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனர் இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா 1706 ஆக்சிடெண்ட்டில் 2103 பேர் மைனர் இன்ஜுரி ஆகிருக்கு. அதில் நான் இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா 13 பேர் மட்டும்தான் நான் இன்ஜுரி. அதாவது 2018ஆம் வருடத்தின் இருசக்கர வாகன மொத்த விபத்தின் விகிதம் பார்த்தீங்கன்னா 3069. டோட்டல் சிட்டியினுடைய அனைத்து வகை வாகனத்தின் முழு ஆக்சிடெண்ட்டோட விகித நம்பர் பார்த்தீங்கன்னா 7580. அதில் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகன விபத்து மட்டுமே 3069. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகன விபத்து தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் இந்த டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இறப்பு விகிதமும் பார்த்தீங்கன்னா 512. அதாவது 503 ஆக்சிடெண்ட்டில் 512 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் ஆக்சிடெண்ட்டில் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட் இன்ஜுரின்னு சொல்லப்படுற தலையில் அடிபடுறதுனால இறப்பு விகிதம் அதிகமாகுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த தலையில் அடிபடாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிடெண்ட்டில் ஹெட் இன்ஜுரியை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இன்சிடெண்ட்டை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியலைன்னா கூட அதனால் ஏற்படுற இறப்பு விகிதத்தை நம்மளால் கண்டிப்பாக குறைக்க முடியும். அதாவது நம்ம ஹெல்மெட் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஹெட் இன்ஜுரின்னு சொல்லப்படுற தலைக்காயங்கள் தவிர்க்கப்படுவதால் இறப்பு விகிதம் கட்டாயம் குறையும் அப்படின்றதான் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நான் சொன்ன இந்த அனைத்து விபரங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதன் மூலியமாகவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இனி வரும் காலங்களிலாவது அட்லீஸ்ட்டு இந்த ஹெல்மெட் உபயோகப்படுத்தி இந்த சாலை விபத்தை தவிர்க்கவும் அதனால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்கவும் நம்மளால் முடிந்த விஷயங்களை நம்ம செய்யணும். இதை தெரியாத இந்த அவேர்னஸ் இல்லாத அனைவருக்கும், அதாவது வாகன ஓட்டிகளான இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. அனைவரிடத்திலும் இந்த விஷயத்தை கொண்டு சேருங்க. வாகன விபத்துகளையும் அதன் விபத்துகளினால் ஏற்படும் மரணங்களையும் தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.